இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். தேவனை நம்ம பரலோகத்திலிருந்து எப்படி நம்ம துதிக்க போகிறோமோ அதே அனுபவத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அழகா திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். பெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. பெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது.
நம்ம கண்களை மூடி தேவனை நம்ம ஆராதிப்போம். இந்த உலகத்தில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நமக்கு அனுமதித்திருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்திருந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், ஆனால் ஒரு நாள் நம்ம ஆண்டவரோடு கூட அவரோடு கூட நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். இந்த நாட்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு வேளை கஷ்டப்படுற சூழ்நிலையில் யார் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், நாள் ஆண்டவர் இதனால் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளோ நீ கஷ்டப்பட்டாலும் என்னோடு கூட நீ வந்து இருக்க போகிற. இந்த உலகத்தில் இந்த கொஞ்ச நாள் இந்த பாடுகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து நம்ம சந்தோஷமா அவரோடு கூட நம்ம நாட்களை இருக்க போகிறோம். இந்த நாட்கள் அந்த நாளை நினைத்து இந்த நாளில் வரக்கூடியதான பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்கள் நான் இதெல்லாம் வாழ்ந்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் பட்ட பாடுகளை காற்றில் நான் அதிகமாக படலை, ஆனாலும் எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்டு நம்ம மகிமையின் நாளில் பிரவேசிக்க போகிற அந்த நாளை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலக பாடுகள் கொஞ்ச நாள் தான், இதை நான் சகித்து கொள்ளக்கூடிய பலன் எனக்கு தாங்க, பரலோகத்துக்கு ஒரு நாள் நான் வரும்போது மோடு கூட இருந்த நான் ஆனந்த சந்தோஷம் அடைவேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலக பாடுகள் எல்லாம் என்னை விட்டு மாறி போகட்டும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் சகித்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, உங்ககிட்ட வரணும்னா இந்த பாடுகள் எல்லாம் நான் சகித்து கொண்டு மீண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த ஸ்டான்ஸை நம்ம பாடுவோமா. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார், இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார், உலகத்திலே துயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார், உலகத்திலே துயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார், மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம், மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம், அழகாய் திரத்திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற கொஞ்ச நாள் ஆண்டவரே, இந்த பாடுகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்காக சகித்து கொண்டு உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்தி பாதுகாத்து நீங்கள் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்க வாழ்வில மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனியவளே என்ற நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்தில் மறைந்திருந்து ஊழியம் செய்த பெண்களை பற்றி தான் பார்க்க போகிற இந்த டிஸ்கஷனில் நமக்கு ஆலோசனை கொடுக்க வனஜாமா வந்திருக்காங்க. அவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு, நான்லாம் என்ன, நான் ஒரு பெண்ணு தானே, நான் செய்கிற காரியங்கள்லாம் யாருக்கு தெரிய போகுது, யாருமே என்னை பாராட்டுறதுக்கு இல்லையே, இதில் எனக்கு என்ன பலன் இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. ஆனால் வேதாகமத்தில் மறைந்திருந்து பெண்கள் செய்த காரியங்கள்னால
பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிலரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவது, ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பெண்கள் அநேகம் பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நான் அவங்க மத்தியில் என்ன செய்ய முடியும், நான் செய்கிற காரியங்கள்னால தேவனுக்கு என்ன பயனுண்டாகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காங்க. அப்படி யாராவது வேதாகமத்தில் இருக்காங்களாக்கா? அக்கா, நீங்கள் கேட்ட மாரி வேதத்தில் வந்து ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி, பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க அக்கா. அதாவது குடும்பத்தில் வந்து மனைவி மட்டுமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்ற யாருமே ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதேமாரி வேதத்தில் ஒரு குடும்பம் இருக்குக்கா. பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் அவங்க பெரிய ஊழியக்காரங்க பவுல், அவங்க மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியர் தாங்க தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயோட அம்மா அப்பாவை பற்றி நம்ம வேதத்தில் வந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த தீமோத்தேயோட அம்மாவை பற்றி வேதம் அறிமுகப்படுத்தும் போது விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ அப்படின்னு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அப்பாவை பற்றி போடும்போது கிரேக்கன் அப்படின்னு இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயோட அப்பா வந்து ரட்சிக்கப்படலை. ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணின்னு கூட நம்ம நல்ல தெளிவாக சொல்லலாம்க்கா. ரட்சிக்கப்பட்ட அவங்க அம்மாவும் தீமோத்தேயோடைய பாட்டியும் தான் அவங்க விசுவாசத்தில் நல்லா வளர்த்துட்டுருக்குறாங்கக்கா. இதை வந்து நம்ம வேதத்தில் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். விசுவாசமுள்ள யூதஸ்ரீ, ஐனிகேயால், லோபிசால் அப்படின்னு இவங்க 2 பேருமே தீமோத்தேயோடைய பாட்டியும் தீமோத்தேயோடைய அம்மாவும் தான் அவங்கள நல்லா வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஊழியக்காரங்களை உருவாக்குறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப உதவியாக இருந்திருக்குது. அதனால் இன்னைக்கு ஒருவேளை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலைன்னு யாராவது சோர்ந்து போயிருக்கிற பெண்களுக்கு நம்ம சொல்கிற செய்தி என்னென்னா, நீங்கள் வந்து உற்சாகமாக இருங்க. உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் குடும்பத்தை ரட்சிப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேங்க்கா. ஆமாப்பா, தீமோத்தேயு உத்தம சீடனா, என் உத்தம குமாரனேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பின்னாடி ஊழியத்தில் இருந்தார் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமான மகனா, ஒரு நல்ல ஊழியக்காரனா அவர் திகழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பிற்காலத்தில் ஏபேசுடைய சபையை பொறுப்பெடுத்து அவர் நடத்தினார்னுக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவர் முன்னேறதுக்கு காரணம் அந்த அம்மாவும் பாட்டியும் தான். அதோட இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய மாயமற்ற விசுவாசம் அது எங்க இருந்துச்சு? உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கிறதுன்னு வாழ்த்துறார். அப்ப அந்த பாட்டியும் அந்த அம்மாவும் ஜபத்திலையும் அறிவுரை கூறுவதிலையும் அப்படி சரியான பாதையில் அவங்க அந்த தீமோத்தேயுவை வழி நடத்தியிருக்காங்க. இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் அப்படி தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கணவன் வந்து கிறிஸ்தவர் அல்ல. இந்த மனைவி வந்து ஒரு அதாவது கிறிஸ்தவ பெண், அதுக்கும் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஆணுக்கும் பிறந்த மகள். அதாவது அந்த காலத்தில் அப்படி கொடுத்துக்குவாங்கள்ல, சொந்தம்னு கொடுத்துக்குவாங்க, இல்லாட்டி நல்ல குணம் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண் தான் இது. ஆனால் இது சின்னதுலேருந்தே இயேசுவை பற்றி ரொம்பலாம் தெரிஞ்சுக்கல. இது வேற்று மதத்தில் தான் பற்றுள்ளதா ஆலயம் நாடுவதும் அப்படி வேண்டுவதும் அப்படி தான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கா. ஆனால் அந்த வாலிப பிராயத்தில் இவங்க வீட்டில் குடி வந்தவங்க மூலமாக தான் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டா. ஆனால் திருமணமெல்லாம் அவங்க அப்பா அம்மா விருப்பப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய பாட்டி தாத்தாலாம் ரொம்ப வைராக்கியமானவர்கள். அதனால இந்த அம்மா கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தால் கூட தான் பிள்ளைகளுக்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லி வளர்க்கலை, ஜெபம் பண்ண சொல்லிலாம் சொல்லித்தரல, வேதத்தை வாசிக்கலாம் சொல்லித்தரல. ஆனால் அவங்க மௌனமாக ஜெபிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியாது. இந்த பிள்ளைகளில் 4 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இன்னைக்கு வைராக்கியமாக இருக்காங்கப்பா. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்கப்பா. நிறைய பாட்டு ஏசப்பா பாட்டை பாடுவாங்க. அவங்க கணவருக்கு வந்து இது விருப்பம் இல்லை. ஒரு நாள் ஒரு கோபமாக தான் சொன்னார், நீ கிறிஸ்தவ பெண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்றாரு. நீ என்கிட்ட சொல்லலைன்னு இருக்காங்க. இந்த பொண்ணு நீங்கள் என்கிட்ட கேட்கலையேன்னு இருக்கு. ஆனால் ரொம்ப அன்பா அப்படிதான் அந்த குடும்பம் ஓடுது. அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நேசிச்சு அப்படி தான் பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை அந்த பெண்ணு கடத்தி இருக்குப்பா. அதனுடைய 2 பெண் பிள்ளைகளும்
ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரையே பிடித்து கொண்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு வர முடியும். இந்த 2 பெண்களின் பெயர்களும் வேதாகமத்தில் ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஆனாலும் இவர்கள் செய்த பணி மகத்துவமான பணி தான். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கோம், அவங்க அறியாதவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களோட போராடாமல் நம்மளுடைய காரியங்களில் நம்ம உறுதியாக இருந்து நம்ம கர்த்தரையும் நம்ம குடும்பத்தாரையும் நம்ம நேசித்து நம்ம அவங்களுக்காக ஜெபித்து எடுக்கிற முயற்சியில் பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானே? ஆமாப்பா. அவங்க அப்படி விசுவாசமா தீமோத்தேயுவை வளர்த்தனால தீமோத்தேயும் ஒரு நல்ல ஊழியனா அநேக சபைகளுக்கு பவுலோட சேர்ந்து பயணிக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் அவரை உயர்த்தினாரு. அதே போல இன்னைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்களால முடிந்த காரியங்களை நீங்க ஜெபித்து செயல்படும் போது அதன் பலனை நீண்ட நாட்களுக்கு பின்பு நீங்க பார்க்கலாம். ஒரு மரம் வச்சோன்னா உடனே பலனை பார்க்க முடியாதுல்ல. மரம் வச்சதும் நம்ம அதுல இருந்து காய கனியை பார்க்க முடியாது. அதே போல உடனே நமக்கு பலன் இல்லாட்டாலும் நீண்ட நாட்களுக்கு பின்பு நமக்கு பலன் இருக்கிறது. அதனால சோர்ந்து போகாம உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்க. அக்கா, பிள்ளைகளை வளர்க்குறதே இந்த காலத்துல ரொம்ப சவாலான காரியமா இருக்கு. கர்த்தருக்காக நான் மறைஞ்சிருந்து எப்படி பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு அநேகம் பேர் தவிக்கிறது உண்டு. அப்படி ஒரு தடவை இடம்பெற்ற பெண்கள்ல ஒருத்தர் எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, பார்வோனின் குமாரத்தி. மோசே அப்படிங்கிற ஒரு தலைவனை உருவாக்குறதற்கு அந்த பார்வோனின் குமாரத்தி காரணமா இருக்காங்க. அவங்க ஒரு அந்நிய தேசத்து பெண் தான். அவங்க அப்பாவால தான் கட்டளை பிறந்திருக்கு, யூத குலத்துல பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆத்துல போடப்படணும் அப்படின்னு கட்டளை பிறந்து அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதே நதியில ஒரு கூடையில ஒரு ஆண் பிள்ளை இருக்கு. பார்த்ததும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு யூத பிள்ளை தான் அப்படின்னு. ஆனாலும் அவ தைரியமா அதை எடுத்து வளர்க்குறதோட மாத்திரம் இல்லை, கடமைக்குன்னு தன்னோட காரியத்தை செய்யாம எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றிலையும் தேறினவனா மாறுற அளவுக்கு அவ எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்குறா. இந்த பார்வோனின் குமாரத்தையும் பிள்ளைகளை வளர்த்ததுல ஒரு முன் உதாரணம் இல்லையா? அவளை பற்றி அநேகம் சொல்லப்படலை, ஆனாலும் அவ மறைந்திருந்து ஒரு பெரிய தலைவனையே உருவாக்கியிருக்கா. பார்த்தீங்களாக்கா? அக்கா, நீங்கள் சொன்னது உண்மைதான்க்கா. அவ்வளோ பெரிய தலைவன் உருவாக காரணம் பார்வோனுடைய குமாரத்தின்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோசையுடைய அம்மா இந்த யோகபேத் அவங்களுடைய பங்கு ரொம்ப பெருசுக்கா. உண்மையிலே யோசித்து பாருங்க, தன்னுடைய குழந்தைய அப்படி ஒரு நாணல் பெட்டியில் வச்சு ஒரு நதியில் விடுறாங்க. அந்த அம்மாவோட தைரியத்தை பார்த்தீங்களா? எப்படியாவது என் பிள்ளை எங்கேயாவது போய் தலைவன் ஆயிடுவான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவ திட்டம் பாருங்க, அந்த பார்வோன் குமாரத்தியை பயன்படுத்துகிறாங்க, யோகபேத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் எப்படினாலும் ஒரு மனுஷன் மேலே தேவத்திட்டம் இருந்ததுன்னா அதை எப்படினாலும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். அதுக்கு பின்பதாக மோசையினுடைய அம்மாவுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதுக்கா. அவங்க ரொம்ப பெரிய காரியம் செய்யாட்டாலுமேவும் மோசையுடைய தாய் யோகபேத் அப்படிங்கிற ஒரு இதுவே ரொம்ப எழுதப்பட்ட ஒரு சான்றாக இருக்குதுக்கா. அதோடப்பா அந்த பாருங்களேன், இந்த தாயே அவரை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? பார்வோன் குமாரத்தி கொடுத்து நான் அவனுக்கு சம்பளம் தாரேன், நீ வளர்த்துருன்னாங்க. இவங்க அந்த பாலூட்டி வளர்க்கும் பொழுதே யெகோவாவை பற்றி எல்லாவற்றையும் தன் மகனுக்கு என்ன செய்திருப்பாங்க? கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய விசுவாசம் பெரிது, அவங்க எடுத்த பணி பெரிது. அப்போ இப்படி வளர்றதுக்கு இவங்க பங்கெல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் என் நினைவில் யார் வரா தெரியுமா? சிப்பிராள், பூவாள். இவங்க 2 பேரும் எபிரேய பெண்கள் இல்லை, எகிப்திய மருத்துவச்சிகள். அவங்க முதல்ல இந்த பார்வோன் எடுத்த உடனே இந்த கொடும் சட்டத்தை போடலை, ரகசியமாக கொல்லணும்னு தான் அவன் முயற்சி எடுக்கிறான். எல்லாரும் அப்படித்தானே, முதல்ல ரகசியமாக செய்யணும், மறைமுகமாக செய்யணும்வாங்க. அதுக்கப்புறம் அது முடியலைன்னா தான் ஒரு தீவிரவாதத்துக்குள்ளே இறங்குவாங்க. அவன் என்ன சொல்லியிருந்தான்? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் பார்க்குறப்ப ஆண் குழந்தை பிறந்தா அங்கேயே கொன்று, நீ பெண் குழந்தைனா மட்டும் காப்பாற்றி வச்சிரு, ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அந்த 2 பெண்களும்
கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்ததுனால அவங்க ஆண் பிள்ளைகளையும் உயிரோடையே காப்பாத்துனாங்களாம். பார்த்தீங்களா? அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு கடமை எவ்வளோ பெருசா இருக்கு. அதனால தேவன் அவர்கள் குடும்பம் தழைக்கும்படி செய்தாராம். இதுல நம்ம என்ன பார்க்குறோம், இந்த பெண்கள்லாம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர்களால ஒரு பெரிய தலைவன் காப்பாற்றப்பட்டிருக்கான் இல்லையா? சரி, அடுத்து எனக்கு நம்ம இப்ப நடக்கிற காலத்துல எனக்கு ஒரு அம்மா ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, அவங்க பேரு லில்லி, அவங்களுடைய கணவர் பேரு சுந்தரேசன். இந்த லில்லி சுந்தரேசன் ரொம்ப நல்லவங்கம்மா, அதாவது வைராக்கியமானவர்கள், பார்க்க ரொம்ப அமைதி. அவங்களுடைய மகன்தான் சாம் கமலேசன். சாம் கமலேசனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நண்பர் சுவிசேஷ குழுவின் அந்த தலைவராக இருந்தார். உலகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு தலைவர் அவர். எத்தனையோ ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறவராக அவர் இருந்தார். ரொம்ப படித்தவர். அவரை உருவாக்குனது அந்த தாய். அந்த தாய் என்ன செய்வாங்களாம், வேதத்துல இருந்து என் மகன் சாமுவேலை போல ஒரு கீர்த்தி உள்ள மகனா வளரணும், தினம் அவங்க ஜெபம், தானியேலை போல ஜெபத்துல வளரணும், தாவீதை போல தேவனுக்கு பிரியமான தாசனா இருக்கணும்னு சொல்லி எல்லா பரிசுத்தவான்களுடைய அந்த பெயர்களை எழுதி வச்சு அவங்க கிட்ட இருக்க தனி திறமைகளை சொல்லி 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 ஜெபிப்பாங்களாம். பாருங்களேன், அவங்களுடைய ஜெபம், அவருடைய கண்டிப்பான, நல்லா கண்டிப்பாங்க, கண்டிச்சும் வளர்த்தாங்க, அன்பு செலுத்தினாங்க, கண்டிக்கவும் செய்தாங்க, தவறி விடாதபடி. அதனால ஒரு பெரிய தலைவரா, அநேக தலைவர்களை உருவாக்குகிறவராக அவர் இந்த உலகத்துல உயர்ந்து நின்றார். நான் மறைந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டியில்லை. அங்க இருந்தும் நீங்க செய்கிற பணி கர்த்தருடைய திட்டத்தின்படியானது அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மோசே அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவருக்கு பின்னிருந்து செயல்பட்ட பெண்களை பற்றி நம்ம இப்ப பேசணும். அதே மாதிரி தான் நீங்க உருவாக்குகிற உங்களுடைய சந்ததியார், உங்களுடைய வம்சத்தினர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். அதற்கு உங்களை அந்த இடத்தில் வைத்து உருவாக்க வைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய பணியை உற்சாகத்தோட சந்தோஷத்தோட கர்த்தருக்கென்று நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்ததாக்கா, கணவரோட இணைஞ்சு நம்ம நிறையா நேரங்களில் பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் கணவரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க, கணவரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்னா அவங்க தனியாக கர்த்தருக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம அவங்களுடைய காரியங்கள்லையும் ஈடுபட்டு நம்மளுடைய வீட்டு காரியங்களையும் சேர்த்து செய்கிறதுங்கிறது ரொம்ப சவாலாயிருது. அப்படி இருந்த யாராவது உங்களுக்கு தெரியுமாக்கா? அக்கா, நீங்கள் கேட்ட மாரி கணவன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோடு இணைந்து ஊழியம் செய்த, அதாவது கணவனுக்கு தோள் கொடுத்த பெண் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதாங்க்கா, வேதத்தில் அப்படி ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க தான் அப்பியாள். அந்த அப்பியாளுங்கிற பேர் வந்து வேதத்தில் எங்கே வருதுன்னா, பிலமோன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. ஒரு அதிகாரத்துலேயும் ஒரு இடத்துல தான் அந்த அம்மாவுடைய பேரே இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நமக்கேவும் எத்தனை தடவை பைபிள் வாசித்தாலும் இந்த பேரை நம்ம கண்டுபிடிச்சி வாசிக்கணும். ஆனாலும் நம்மலாம் அந்த பேரை பற்றி பேசணும், படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கே பவுல் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த அப்பியாளை பற்றி சொல்லும்போது பவுல் சொல்கிறாங்கக்கா, பிரியமுள்ள அப்பியாள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க குடும்பத்தில், ஒரு மனைவியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்து பார்த்து தெரியும். நல்ல விதமான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கக்கா. இந்த பவுல் வந்து அந்த அப்பியாளை பற்றி சொல்லும்போது பிரியமுள்ள அப்பியாளுக்கு அப்படின்னு தான் அந்த லெட்டரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்முகத்தோடு ஏற்றுக்கிட்டாங்கக்கா. இப்போ நம்ம கணவன் மனைவி இருக்கிறோம், கணவன் வந்து குடும்பத்தை விட்டு சில நாட்கள் ஊழியத்துக்கு வெளியே போயிடுறாங்க, ஊழியத்தில் போயிட்டு அவங்கவுங்க காரியங்களை பார்க்குறாங்க. சில நேரங்கள் நம்ம கூடியே இருந்தாலும் வீட்டு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஆட்கள் நம்மளை தேடி வந்துடுறாங்க. அந்த நேரத்துலையும் வந்து நம்ம கணவனுக்கு வந்து நம்ம தோள் கொடுக்கணும்க்கா. அப்படியேப்பட்ட ஒரு பெண் தாங்க அந்த அப்பியாள். பிரியமுள்ள அப்பியாள்னு சொல்லிட்டு சாதாரணமாக அந்த அம்மா பேர் வாங்கவே இல்லை. அவங்களோட முயற்சி வந்து ரொம்ப பெரிதுக்கா. நம்மளும் நம்மளுடைய கணவன் கூட இணைந்து நம்ம ஊழியத்துக்கு ஓரளவுக்கு நம்ம அவங்கள மாரி வெளியே போய் பெரிய கூட்டம் நற்செய்தி சொல்லலை அப்படின்னாலும் நம்ம குடும்பத்தில் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சின்ன காரியமோ, அவங்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம தோள் கொடுக்க முடியுமோ நம்ம தோள் கொடுப்போம். வீட்டுக்கு வர்றவங்க நம்ம இன்முகத்தோடு விசாரிப்போம்க்கா. அதுவும் ஒரு பெரிய ஊழியம்.
நம்ம கணவனுக்கு நம்ம செய்கிற பெரிய ஊழியம்னா அதுதான். நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வர்றவங்கள ஜோமான வருவாங்க, அவங்களோட காரியங்கள் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியேப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம உட்காந்து பேசி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்போம் அப்படின்னா உண்மையிலேயும் அதுதான் நம்மள பெண்களாகிய நாம் செய்கிற ஒரு பெரிய ஊழியம். அதனால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கணவன் கூட இணைந்து நம்மளால் பயணிக்க முடியுமோ பயணிப்போம்க்கா, அதுவே நல்லது. உண்மைப்பா. கணவனோட எல்லா வகையிலும் இணைந்திருக்கணும். அதுக்கு நம்ம வேதத்தில் இந்த ஆக்கிலா பிரிஸ்லாவை கூட பார்க்கலாம். இல்லை, அவங்க 2 பேரும் இணைந்தே செய்தார்கள். அவங்க வீட்டில் சபை கூடி வருது. அடுத்து அவங்க வீட்டில் இவங்க கூடாரம் செய்கிற தொழிலாளிகள், இவங்க வீட்டில் தான் பவுல் தங்குறார். 2 பேரும் ஒரு மனமாக அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க அந்த ஊழியரை தாங்குறாங்க. அதே மாதிரி அப்பல்லோன்ற ஊழியனுக்கு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வர ரட்சிப்பெல்லாம் அவ்வளவு தெரியல. அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த அப்பல்லோவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த தீபத்தை அவங்க தான் ஏற்றி விட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு கஷ்ட நேரத்தில் இந்த பவுலை இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்லாவும் தான் காப்பாற்றினாங்களாம். எபேசுவில் ஒரு கலகம் வந்துச்சு, ஆனால் அங்கே வந்து இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்றது வேதத்தில் போடப்படலை. அது மறைமுகமாக சொல்லப்பட்டு இவங்க தான் காப்பாற்றியிருக்காங்க. அதனால தான் அவர் வேதத்தில் ரோமருக்கு எழுதும் பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்லாவும் எனக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள்னு சொல்கிறாரு. இப்போ கணவனும் மனைவியும் இணைந்து பயணம் செய்கிறப்ப தான் அந்த வாழ்க்கை பயணம் அது சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ ரெட்டை மாட்டு வண்டி எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 மாடும் சேர்ந்து இழுக்கும் பொழுது தான் அந்த வண்டி நேராக போகும். ஒரு மாடு வேகமாக இழுக்க ஒரு மாடு சண்டித்தனம் பண்ணி படுத்துக்குச்சுன்னா அந்த வண்டி என்ன செய்யும்? நகரவே நகராது, இல்லை பின்னாடி கூட பின்வாங்கும். அப்போ இதில் என்ன செய்யணும்னா 2 மாடுமே அப்படி ஒரே பார்வையில் ஒரே மாதிரி போகணும். அப்படி போகும் பொழுது பயணம் சுலபமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். இப்போ கூட ஒரு சகோதரி நல்லா ஊழியம் செய்வாங்க பார்த்துக்கோங்க, நல்லா பேசுவாங்க. கணவனை விட அந்த மனைவி வந்து மற்றவங்களோட பேசுவது நல்லா இருக்கும். அதாவது வேதத்திலேருந்து அவங்களுக்கு ஏற்றபடி எடுத்து அவங்கள பேசுவாங்க. இவங்க நல்லா பாடுவாங்க. இப்போ 2 பேருமே ஊழியம்தான் செய்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்களை தேடி வந்துட்டாங்க, இவங்க ஒரு 3-4 பேரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அல்லது யாரோ ஒருத்தரோடனே வச்சுக்கோங்களேன், அது சமையல் செய்கிற நேரம்னு சொன்னால் அந்த கணவர் அடுப்படிக்கு போயிடுவாருமா, அவர் போய் சமையல் செய்வார் நீ பேசுமான்னு சொல்லிட்டு. இவங்க அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. இதில் நீ பெண் நீ போ, அவங்கள அப்புறம் வர சொல்லு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண், ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அதனால தான் அவங்க ஊழியம் வளருது. அநேகர் அவங்களை தேடி வர்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே? சரிதாம்மா, நீங்கள் சொல்கிறது. தேவன் கணவரோடு நம்மளை இணைத்து வச்சிருக்கிறாருன்னா அவங்களோட நம்மளால் தோள் கொடுக்க முடியும் தான் ஆண்டவர் இணைக்கிறாரு. அதனால நம்ம அவங்களோட இணைந்து எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானம்மா? ஆமாப்பா. பெண்கள் நாளைக்கா குடும்பம், கணவன், பிள்ளைகள் இவ்வளோதான் நம்மளுடைய வட்டமாக்கா. சமுதாயத்துக்குன்னு நம்மளுடைய சேவைகள் எதுவும் இல்லையாக்கா? சமுதாயத்துக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அநேகம் பேர் கேட்கறது உண்டு. அது மாதிரி வேதத்தில் யாராவது இருக்காங்களா? அக்கா நீங்கள் கேட்குறீங்க, அதாவது சமுதாயத்துக்கும் பயன்பட முடியுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதாங்க்கா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த ரோமபுரியாருக்கு எழுதும்போது அதில் ஒரு பெண்மணியோட பேரை வந்து குறிப்பிடுறாங்க, பெபையால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெங்கிரைய ஊர் சபைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட பெண்மணி தான் இவங்க இந்த பெபையால். இவங்களை பற்றி வேதத்தில் ரொம்ப சொல்லப்படலை. வேதத்தில் வந்து அந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் குறிப்பிட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் பாருங்கள், அந்த காலத்திலேயும் சபைக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க பெண்கள். இந்த காலத்துலேயும் பாருங்கள், இந்த காலத்துலேயுமேவும் சபையில் நம்ம பெண்கள் வந்து ஊழியம் செய்கிறதுக்குன்னு முழு அதிகாரம் இருக்குது. நம்ம அதை வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தி கர்த்தருக்குன்னு நம்ம ஊழியம் செய்யும்போது அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும். அதேமாரி சமுதாயத்தில் கட்டாயம் நம்ம மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவாங்கக்கா. நம்ம வந்து சபைக்கு முன்மாதிரியே நடக்கும்போது பெண்களாகிய நாம் சபைக்கு வர விசுவாசிகளுக்கு குடும்பத்துக்கு முன்மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளை கொண்டு தேசத்தில் வந்து ஆண்டவர் கட்டாயம் ஒரு பெரிய எழுப்புதலை வந்து கட்டளையிடுவாங்கக்கா. மிஷினரி ஊழியம்னு எடுத்துக்கோங்கப்பா. அதில் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் போகிறாங்க, எல்லா பணித்தளங்களுக்கும் சேர்ந்து போகிறாங்க. இன்றைக்குமே குருவானவர்கள்
வீடு விசிட் பண்ணும் பொழுது மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா தனியாக போக வேண்டாம், தன் மனைவியோட செய்யும் பொழுது தான் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், எவ்வளோ நேரம் செலவழித்தாலும் கவலை இல்லை அப்படின்றது. ஆனால் பாருங்களேன், சில சமயங்களில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க பெயரே தெரியாமல் போயிடும், பெயர் மறைக்கப்பட்டும் போகும், மறக்கப்பட்டும் போகும். இப்போ அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே திருமணமாகாமையா போனாங்க. இப்போ தோமாக்கு திருமணமாகலைன்னு நம்ம சொல்லலாம், திட்டமாக சொல்ல முடியும். அதே மாதிரி யோவான், அவருக்கும் திருமணம் ஆகலைன்றது நமக்கு ஓரளவு நம்ம கணிக்க முடியுது. ஆனால் அதே சமயம் பேதுருவுக்கு திருமணமானவர். அதனால தான் முதல்ல என்ன பேதுரு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க மாமி சுகவீனமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அடுத்து பேதுருவின் மனைவியாகிய மற்ற அப்போஸ்தலரும் செய்வது போல அப்படின்னு பவுல் எழுதுறார். அப்படி ஒரு மனைவியாகி ஒரு சகோதரியை நாங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதா, எங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறார். பவுலும் திருமணம் ஆகாதவர் தான், ஆனால் பேதுரு திருமணமானவர். ஆனால் அவர் ஊழியம் குறைஞ்சி போச்சா? இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் தான் மனைவியை கூட்டிகிட்டு தான் போயிருக்கார். ஆனால் அந்த அம்மா பேர் வந்திருக்கா? பேதுருவும். இப்போ ஆக்கிலா பிரிசிலாவுக்கு 2 பேர் வந்திருக்கு. பேதுருவும் அவர் மனைவியாகிய ஏதோ ஒரு பேர் போட்டு சொல்லியிருக்கா? இல்லை, பேதுருவின் மனைவின்னு அதுவும் அந்த ஒரு இடத்துல தான் வருது. அது மாத்திரம் இல்லைப்பா, அவங்க ஊழியங்களில் எத்தனை அற்புதங்கள் நடந்துச்சு, எல்லாத்துலேயுமே பேதுரு பெயர் தான் முன்னுரைக்கப்படுது. அடுத்து அவங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. முதல்ல யாரை அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்க தெரியுமா? பேதுருவோட மனைவியை தான் அரைஞ்சாங்களாம். ஒரு பெண். எப்படிப்பா அது தாங்குச்சு? இவர் உற்சாகப்படுத்துறார், கலங்காத, துடிக்காத, நீ நம்ம ஆண்டவரை நினச்சிக்கோ, அவர் இப்படித்தானே தொங்குனாரு அப்படின்றத அவர் பேசிட்டே இருந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு தைரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேதுருவை தலைகீழ அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம், இவ்வளோ பாடுபட்ட இந்த அம்மா பெயர் இல்லையே. சில வேளைகளில் நாமும் கூட தான் இந்த சமுதாயத்தில் மறக்கப்பட்டு போகலாம், அல்லது நம்ம பெயர் முன்னாடி வராமல் இருக்கலாம். ஆனால் நம்ம யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் கையில் ஒரு புத்தகம் இருக்குப்பா, ஞாபக புத்தகம். அதில் எழுதி வைக்கிறார், நம்ம பேரை எழுதியிருப்பார். நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் அதில் குறிக்கப்பட்டு வரும். நாம் போய் அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதற்குரிய பரிசு அவர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலையும் தர்றார். நம்ம சந்ததி சிறப்பாய் வாழ்வதை நாம் பார்க்க முடியும். இப்படி இல்லைன்னாலும் நம்ம பரலோகத்தில் இருக்க அந்த நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அங்கே நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற சிலாக்கியம், அன்பு, நம்மளை என் மகளையே அவங்க கட்டி அணைக்கிறத போல இருக்கிற ஒரு பெரிய பரிசு வேற என்னப்பா வேணும்? நிச்சயமா நாம் என்ன செய்வோம்? அதை பெற்றுக்கொள்வோம். என்னப்பா, இப்போவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கூட என்னுடைய காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகுது, மறைக்கப்பட்டு போகுது, நான் ஏன் செய்யணும், தொடர்ந்து செயல்படணுமா, நான் இதோட என்னோட வேலையை நிறுத்திக்கிறேன், போதும் போதும் நான் செஞ்சதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லைங்க, இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு தான். நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை கர்த்தருக்குன்னு செய்யுங்க. நீங்கள் செய்கிற காரியத்தின் பலனை தேவன் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நம்ம இப்போ பார்த்த பெண்களுடைய பெயர்கள் இடம்பெற்ற மாதிரி ஞாபக புஸ்தகத்தில், தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கு. அப்போ நமக்கு அதற்குரிய பலனை நம்ம பார்ப்போம். நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை முன்னோக்கி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அம்மா, இப்போவும் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிருங்கம்மா. ஜெபிப்போமா? தாயினும் மேலான அன்புடையவரே, தந்தையைப் போல ஏந்தி சுமந்து காத்து வருகிற தெய்வமே, அப்பா, உமக்கென்று மறைவாக நின்று பணி செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் இந்த வேளையிலே வருகிறோம் ராஜா. அதே போல குடும்பத்தை உமக்குள்ளே நடத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிற பெண்கள், ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய தியாகங்கள் மெழுகுவர்த்தியாய் எரிந்து அப்பா ஒளி தருகிறார்களே, தங்களை கரைத்து ஒளி தருகிறார்களே, குடும்பத்தை வாழ வைக்கிறார்களே, தங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றுகிறார்களே, அப்பா, அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தெய்வீக அன்பு அவர்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும் ராஜா. அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அப்பா, சோர்ந்து போகாமல் நன்மையை செய்கிறவர்களுக்கு
கீர்த்தி உண்டு என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண்களும் உம்முடைய அன்பை ருசிக்கவும், உம்மை அறியாத பெண்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய அன்புக்குள் வரவும் அப்பா நீர் கிருபை செய்யும். அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடு ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். குணசாலியான அந்த ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்பதை அந்த கணவனும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. கெஞ்சி நிற்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே அவளை பாக்கியவதி என்று பாராட்டுவார்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையிலே அவர்கள் தேற்றப்படட்டும், ஆற்றப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். அம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா. இணைய நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்னும் கூட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.